எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னுமொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களுக்கு அதாவது ஜிமெயிலில் இப்போ ஒரு குறிப்பிட்ட இமெயிலுக்கு நாங்கள் எப்படி ரிப்ளையை ஆட்டோமேட்டிக்காக அனுப்புறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட அதாவது உங்களுக்கு அனுப்பப்படுகின்ற இமெயிலில் சப்ஜெக்ட் லைனில் இப்போ நாங்கள் ஒரு கொஷன் என்று சொல்லி சப்ஜெக்ட் லைனில் இருக்கும் பொழுது இப்போ நிறைய கொஷன் சம்மந்தப்பட்ட இமெயில்ஸ் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது, ரைட்? அப்படி வருகின்ற இமெயிலுக்கு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட்டை உடனடியாக அனுப்பக்கூடிய மாதிரி நாங்கள் ஆட்டோமேட் பண்ணி விடலாம். ஓகே, அதைத்தான் நாங்கள் எப்படி செய்யலாம் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டித் தருகின்றேன். இது ஜிமெயிலுக்கு தான் நான் இதனை எவ்வாறு செய்யலாம்னு சொல்லி காட்டுகின்றேன். ஓகே, இதற்கு நீங்கள் 2 ஸ்டெப்ஸ் செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்கு வருகின்ற இமெயிலில் அந்த சப்ஜெக்ட் லைனில் கொஷன் இருக்கின்ற அந்த இமெயிலுக்கு எப்படிப்பட்ட அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் ரிப்ளையாக அனுப்ப போகின்றீர்களோ அந்த ரிப்ளையை நீங்கள் கம்போஸ் பண்ணி போட்டு அதை ஒரு டெம்ப்ளேட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வைக்க வேண்டும், ரைட்? ரெண்டாவதாக ஒரு ஃபில்டரை நீங்கள் ஜிமெயிலில் செட் பண்ணுதல் வேண்டும். இது எவ்வாறு செய்வது என்பதை நான் இப்போ உங்களுக்கு காட்டித் தருகின்றேன். இப்பொழுது நான் இந்த என்னுடைய ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி வைத்துள்ளேன். இங்கே காணப்படுகின்ற இந்த ஐக்கோனை, அதாவது செட்டிங் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள், ரைட்? பின்னர் இங்கே காணப்படுகின்ற ஆல் செட்டிங்ஸ் என்பதை கிளிக் பண்ணுங்கள், ரைட்? தென் இங்கே அட்வான்ஸ் என்ன ஒன்று காணப்படுகின்றது. இதில் நீங்கள் முதலில் இந்த டெம்ப்ளேட்டை பாருங்கள். எங்களுக்கு இது டிசேபிள் பண்ணி காணப்படுகின்றது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணுதல் வேண்டும். தென் சேவ் சேஞ்சஸ். ஓகே, இது ரிஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு வரும். ஓகே, அந்த ரிப்ளை இமெயிலை நாங்கள் கம்போஸ் பண்ணி போட்டு அதனை டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணுவோம். ஓகே, அதற்கு நீங்கள் இந்த கம்போஸ் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்பொழுது நான் அந்த ரிப்ளை இமெயிலை கம்போஸ் எழுதுவோம். ஓகே, தான் நான் அந்த ரிப்ளை இமெயிலை இங்கே கம்போஸ் பண்ணியிருக்கின்றேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ஒரு 3 டாட்டட் வெர்டிக்கல் லைன் காணப்படுகின்றது. இதனை கிளிக் பண்ணுங்கள், ரைட்? இங்கே பாருங்கள், இதில் டெம்ப்ளேட்ஸ் என்று ஒன்று காணப்படுகின்றது. அதில் இருந்து நீங்கள் இந்த சேவ் ராப்ட் ஆஸ் டெம்ப்ளேட் என்பதை கிளிக் பண்ணும் பொழுது இதை நாங்கள் புதிய டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணுவோம். இதற்கு நாங்கள் ஒரு பேரை எழுதுவோம். ஓகே, கொஷன்ஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, தென் கிளிக் சேவ். அப்போ இப்பொழுது எங்களுடைய அதன் பின்னர் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விடலாம், ரைட்? இப்போ நாங்கள் இந்த கொஷன்ஸ் ரெஸ்பான்ஸ் என்ற ஒரு டெம்ப்ளேட்டை இப்போ கிரியேட் பண்ணி வைத்துள்ளோம். ஓகே, அடுத்ததாக நாங்கள் இந்த ஃபில்டரை செட் பண்ணுதல் வேண்டும். அதாவது 2வது ஸ்டெப்ஸ், ரைட்? இப்போ அதற்கு இந்த செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட்டிங்ஸ் என்பதை கிளிக் பண்ணி இங்கே காணப்படுகின்ற ஃபில்டர்ஸ் அண்ட் பிளாக்ட் அட்ரஸஸ் என்பதை கிளிக் பண்ணுங்கள், ரைட்? இதில் கிரியேட் நியூ ஃபில்டர் என்பதை கிளிக் பண்ணி போட்டு நாங்கள் இப்போ சப்ஜெக்ட் லைனில் கொஷின்ஸ் வருகின்ற இமெயிலுக்கு தான் நாங்கள் ஃபில்டர் பண்ணுறோம், ரைட்? கொஷின்ஸ், ரைட்? தென் கிரியேட் ஃபில்டர் என்பதை கிளிக் பண்ணுங்கள், ரைட்? இப்பொழுது இதில் இந்த சென்ட் டெம்ப்ளேட், ரைட்? இந்த டெம்ப்ளேட், அதாவது இந்த டெம்ப்ளேட் நாங்கள் சென்ட் பண்ண போகிறோம். அதாவது சப்ஜெக்ட் லைனில் கொஷின்ஸ் வருகின்ற இமெயிலுக்கு நாங்கள் அக்னாலஜ்மெண்ட்டை சென்ட் பண்ண போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இதனை கிளிக் பண்ணி போட்டு எந்த டெம்ப்ளேட் என்பதை சூஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே காணப்படுகின்றது கொஷன் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஆகவே இப்போ கிரியேட் ஃபில்டர் என்பதை கிளிக் பண்ணும்பொழுது இப்போ என்னுடைய ஜிமெயிலுக்கு ஒரு இமெயில் சப்ஜெக்ட் லைனில் கொஷின்ஸ்ன்னு சொல்லி வரும் பொழுது அதனை அதாவது நான் செட் பண்ணி வைத்திருக்கின்ற ஆட்டோமேட்டிக்காக இந்த டெம்ப்ளேட் இமெயிலை அனுப்பும். ஓகே, அவ்வளவுதான். இதனை நாங்கள் ஒரு டெஸ்ட் ஒன்று செய்து பார்ப்போம். ஓகே, என்னுடைய ஹாட்மெயிலிருந்து ஒரு இமெயிலை அனுப்புகின்றேன். இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட் லைனில் கொஷின்ஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கின்றேன். கிளிக் சென்ட். நாங்கள் அனுப்பிய இமெயிலுக்கு உடனடியாக எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கின்றது, ரைட்? அதாவது நாங்கள் எங்களுடைய ஜிமெயிலில் செட் பண்ணி வைத்திருக்கின்ற அந்த ஆட்டோமேட் ஜிமெயில் எங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கின்றது. அதாவது இங்கே பாருங்கள், இதைத்தான் நாங்கள் எங்களுடைய டெம்ப்ளேட்டில் இந்த ரிப்ளை இமெயிலை தான் நாங்கள் டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணி வைத்திருக்கின்றோம். அப்போ இந்த சப்ஜெக்ட் லைனில் கொஷின்ஸ்னு சொல்லி ஒரு இமெயிலை அனுப்பும் பொழுது அந்த ஜிமெயில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது அக்னாலஜ்மெண்ட் இமெயிலை அனுப்பும். ஓகே, இதன் மூலம் நீங்கள் இப்படியான ஒரு ஆட்டோமேட்டை செய்து வைப்பதன் மூலம் உங்களுடைய டைமை சேவ் பண்ணலாம்.
இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அத்துடன் மறக்காமல் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட், மீண்டும் இன்னுமொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.